இந்த ஜூலை டிக்ளரேஷனில் அவங்க செய்ய போகிற மிக முக்கியமான விஷயம் 1972 வந்து கொண்டு வரப்பட்ட பங்களாதேஷோடைய அரசியல் சாசனத்தை வந்து தூக்கி குப்பையில் போடுறது. ஸோ அதை குப்பையில் போட்டுட்டோம் அப்படின்னா அவாமி லீக் கொண்டு வந்த எந்த விதமான சட்ட திருத்தம் அவங்க இவ்வளோ நாள் வந்து கட்டமைச்சு வச்சிருந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஒரேடியாக வந்து ஓரம் கட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு ஜனநாயக குடியரசு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் விஷயத்தை அப்படியே பலன்னு அப்படியே உருட்டி என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். அதை முழுக்க ஒரு இஸ்லாமிக் தேசமாக, ஒரு முழுக்க ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத ஒரு தேசமாக அதை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் யூனஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ, அப்புறம் ஐஎஸ்ஐக்கு துணையாக இருக்கக்கூடிய ஜமாத்தி இஸ்லாம் போன்ற அமைப்புகளுடைய திட்டமாக இருக்குது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஜமாத்தி இஸ்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கும் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் ஏறுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப வசதியாக போகும். ஸோ அதை நோக்கி தான் இப்போ வந்து இந்த நகர்வை வந்து இந்த யூனஸ் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இன்னொரு திட்டமும் இருக்குது இவங்களுக்கு. என்ன அப்படின்னா, அவாமி லீக் அப்படிங்கிற அந்த ஷேக் ஹசீனாவுடைய அந்த கட்சியை கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு ஹிட்லரோட நாசி அமைப்பு மாதிரி வந்து சித்தரிக்கிறதுக்கான ஒரு வேலைகளை இவங்க இறங்க போகிறாங்க.